புதுச்சேரி போலீசார் மோப்ப நாய்களின் உதவியுடன் கஞ்சா மற்றும் ரவுடிகளின் வீடுகளுக்கு சென்று சோதனை நடத்தி கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் தீமைகள் குறித்து பொதுமக்கள், கல்லூரி மாணவர்கள், தொழிலாளர்கள் உள்ளிட்டவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் வில்லியனூர் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் தலைமையில் சப் இன்ஸ்பெக்டர் சரண்யா முன்னிலையில் போலீசார் மற்றும் மோப்பநாய் பைரவா உதவியுடன் சுல்தான்பேட்டை ரயில் நிலையத்தில் சோதனை மேற்கொண்டனர். முதலில் ரயில் நிலையம் சுற்றியுள்ள பகுதிகளில் மோப்பநாய் உதவியுடன் சோதனை நடத்தினர். பிறகு புவனேஸ்வரிலிருந்து புதுச்சேரி நோக்கி வந்த ரயிலில் ஏறி சோதனை மேற்கொண்டனர். வெளியனூரிலிருந்து புதுவை வரையில் உள்ள 10 கிலோமீட்டருக்கு ஓடும் ரயிலில் போலீசார் அதிரடியாக கஞ்சா சோதனையில் ஈடுபட்டனர். ரயிலில் வந்தவர்கள் அனைவரும் எப்போதும் போல நடக்கும் சோதனைதான், பிளாட்ஃபார்மில் மட்டும் சோதனை செய்துவிட்டு சென்று விடுவார்கள் என நினைத்திருந்தனர். ஆனால் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் அதிரடியாக ஓடும் ரயிலில் சோதனை மேற்கொண்டார். பிறகு இது குறித்து அவர் கூறுகையில், கஞ்சா விற்பனையை தடுக்க போலீசார் தீவிரமாக சோதனை நடத்தி குற்றவாளிகளை கைது செய்து வருகிறோம். பெரும்பாலும் வெளி மாநிலங்களிலிருந்து ரயிலில் தான் கஞ்சா கடத்தி வரப்பட்டு புதுவையில் விற்பனை செய்யப்படுகிறது. ஆகையால் தான் திடீரென இந்த ரயில் சோதனையில் ஈடுபட்டோம். அப்போது வெளி மாநிலங்களிலிருந்து ஏதேனும் சந்தேகம் படும்படியாக பெட்டிகள், பார்சல்கள், பைகள் உள்ளிட்டவைகள் உள்ளனவா என்பது குறித்து ஆய்வு செய்தோம். இந்த சோதனை எப்போது வேண்டுமானாலும் திடீரென நடக்கும் என்றார். இந்த திடீர் சோதனையின் காரணமாக பரபரப்பு ஏற்பட்டது. கஞ்சா பகுதி நடமாட்டம் சொல்லிட்டு நான் சோதனை செய்வோம். தொடர்ந்து கண்டினியூவாக நான் சோதனை பண்ணிடுவோம். எல்லா ரயில்வே ஸ்டேஷன் அப்படி தான் பண்ணுறீங்க. ட்ரெயின் உள்ள ஓடும் ரயிலில் பண்ணுறீங்களா? ஓடும் ரயிலில் நான் பண்ணேன். என்கிட்ட எங்களை பார்த்துட்டு ஒரு சில பேர் இறங்காமல் இருக்கிறாங்க. அவங்களையும் நாங்கள் ஓடும் ட்ரெயினில் சோதனை பண்ணிகிட்டே வந்தோம். சந்தேகப்பட நபர்களை சோதனை பண்ணோம். இப்போ ரயில்வே ஸ்டேஷன்லாம் வரும்போது எங்கே தூக்கி போட்டு வாய்ப்பு? இப்போ இதில் வரும்போது கண்காணிக்க தான் நாங்கள் எங்களை பார்த்து தூக்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் 60 நபர்களை கொண்டறிஞ்சு அவனை சோதனைப்படுத்தி செக் பண்ணிவிட்டு பயணித்தோம். வண்டியில் பயணித்து புது வரைக்கும் செக் பண்ணோம். உங்களுக்கு இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் வேணும் அப்படின்னா நம்ம நேம் டிஜிட்டல் யூடியூபை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே.